ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். காலையில் ஒரு பிரச்சனை நடந்தது. அதாவது அமித் அண்டு கனிக்கு ஒரு பிரச்சனை நடந்தது. அதை அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ பேசி தீர்த்துக்கினாங்க. ஆனால் அமித் என்ன பண்ணுறாரு, நேராக போயிட்டு பார்வதி கிட்ட புலம்புறாரு. எக்ஸாக்டாக சொல்லணுன்னாக்கா திவாகர் மாதிரி ஆக்குறாங்க அமித். பார்வதி திவாகர் மாதிரி ஆக்குறாங்க அமித். பார்வதி என்ன நினைக்கிறாங்க, பார்வதியினுடைய செயல்பாடுகள் எல்லாமே அமித் மூலியமாக இது மேலே நடக்கும் அப்படின்னு நான் இப்போ நம்புகிறேன். நீ வேணா பாருங்கள், என்னைக்குன்னா ஒரு நாள் அமித்துக்கும் சரி கனிக்கும் சரி பெரிய பிரச்சனை நடக்கும். ஏன் இந்த மாதிரி அமித் இருக்கிறாரு தெரியல. பார்வதி அவ்வளோ நம்புறாரு. பார்வதினாவோ கரெக்டாக விளையாடுற மாதிரியும், மற்றவங்களெல்லாம் யாருமே தப்பாக பேசாத மாதிரியும், மற்றவங்களுக்கெல்லாம் நல்ல மரியாதை கொடுத்த மாதிரியும், மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் கொடுத்துட்ட மாதிரியும், மற்றவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, தப்பாக பேசாத மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அமித் கிட்ட. அமித்தும் ஆமாம் சாமி போட்டுட்ருக்காரு. பார்வதி நீ ரொம்ப கரெக்டாக விளையாடுற பார்வதின்ற மாதிரிலாம் அமித் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அமித் பார்வதி நீங்கள் ரொம்ப நல்லா விளையாடுறீங்க பார்வதி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அழுகியாக வருதுங்க. என்னன்னே சொல்ல புரியலைங்க. பார்வதி அப்படி என்னங்க நல்லா விளையாடிட்டா, எல்லார் மனசையும் புண்படுத்திக்கணும், எல்லாரை பற்றியும் தப்பா பேசிக்கணும், கேமரா பின்னாடி எல்லாரை பற்றியும் தப்பா சொல்லிக்கணும். இப்படி தானே அவங்க கேம் விளையாடிட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் குறை கண்டுபிடிச்சிக்கின்னு யார் எது பேசினாலும் அகேன்ஸ்டாக பேசிக்கணும். அதை பற்றி நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஆப்போசிட்டாக பேசிக்கணும். இப்படி தானே கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. இவரு போய் பார்வதி நல்ல கேமர்னு சொல்லிட்டு இருக்காப்புல. கனியை நான் என்னவோ நினச்சேன், இவ்வளோ மோசமாக இருப்பாங்க நான் நினைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு பார்வதி அமித்தை கொண்டு வந்துட்டாங்க. எவ்வளோ மண்டையில் புகுத்தி இருக்காங்க பாரு, அந்த அளவுக்கு மோசமாக புகுத்தி இருக்காங்க கனியை பற்றி. ஒர்த்தில்லை மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கனியை பற்றி மேலும் 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 அமித் மனசில் அமித்துடைய மூலையில் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அமித் என்ன பண்ணுவார்னு தெரியல. இதுக்கு மேலே அமித் 2.0 தான். ஏன்னா கனி மேலே ஒரு டார்கெட் வச்சிட்டாரு. கனியை ரொம்ப ஒஸ்ட்டாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நான் நினைக்கவே இல்லை. அமித் தான் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி நினச்சி கேம் விளையாடிட்டு இருக்காரு. நீ நல்லா நினச்சின்னுக்கிற, ஊர் மக்கள் ஏமாத்தின்னு இருக்க, எல்லாம் அமித் நல்லா விளையாடுறாருன்ட்டு. ஆனால் இன்னும் நாள் இல்லை. இதுக்கு மேலே நாள் இருந்தாலாவது அமித் பாய்ஸ் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே ஒன்றும் தெரிய போகிறதில்ல. போகிற அவங்க மனைவி அமித்துக்கு நல்லது சொல்லுவாங்களா, இல்லை பார்வதி கூட சேராதுன்னு சொல்லுவாங்களா, இல்லை நீ கேம் விளையாடுறது நல்லா தான் இருக்குது இப்படியே விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா, என்னன்னு தெரியல. பொறுத்து இருந்து பார்க்கலாம் மக்களே.